குரோம்பேட்டை நெஞ்சக மருத்துவமனை மற்றும் அரசு பொது மருத்துவமனையில் மழைநீர் உட்புகுந்துள்ளதால் நோயாளிகள் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். இது குறித்த விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், இந்த மழைநீரை அகற்றும் பணியானது நடைபெறுகிறதா? விவரங்கள். அதாவது குரோம்பேட்டை அரசு மருத்துவமனை மற்றும் காசநோய் மருத்துவமனை ஆகிய 2 மருத்துவமனையில் மழைநீர் புகுந்ததால் நோயாளிகள் கடும் அவதிப்பட்டு வருகின்றனர். குறிப்பாக சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் காலை முதல் கனமழை பெய்து வருகின்றது. இந்த நிலையில் குரோம்பேட்டை பகுதியில் அரசு மருத்துவமனை மற்றும் நெஞ்சக காசநோய் மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. கனமழை காரணமாக மருத்துவமனை தரைதளத்தில் தற்போது மழைநீர் புகுந்ததால் நோயாளிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். மேலும் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனை, டிவி மருத்துவமனை ஆகிய மையத்தில் உள்ளே செல்லக்கூடிய சாலையில் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கி இருக்கிறது. இதனால் நோயாளிகள் உள்ளே இருந்து வெளியே வர முடியாத சூழ்நிலை. நோயாளிகளை பத்திரமாக முதல் தளத்தில் அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் தண்ணீரை அப்புறப்படுத்த பணிகள் மாநகராட்சி அதிகாரிகள் 2 மின் மோட்டார்களை கொண்டு தண்ணீரை அப்புறப்படுத்த பணிகள் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் தண்ணீரானது தொடர்ந்து குரோம்பேட்டை அரசு மருத்துவமனை, காசநோய் மருத்துவமனை தண்ணீரானது உள்ளே சென்று கொண்டிருந்தது. மழை நின்றால் மட்டுமே உள்ளே தண்ணீர் வராத அளவுக்கு நடவடிக்கை எடுக்க முடியும் என அந்த மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அடுத்த வெங்கப்பாக்கம் பகுதியில் மழையால் விவசாய பயிர்கள் சேதமடைந்துள்ளன. இது குறித்த விவரங்களை செய்தியாளர் ராபர்ட் வழங்க கேட்கலாம். ராபர்ட், தற்போது மழை பொழிவானது அந்த பகுதியில் எப்படி உள்ளது? விவசாயிகள் என்ன தெரிவிக்கின்றனர்? விவரங்கள். கண்டிப்பா கிழக்கு கடற்கரை சாலை மட்டுமல்லாது கடப்பக்கம், மதுராந்தகம், செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தற்போது கனமழை பெய்து வருவதால் இப்பகுதி முழுவதும் விவசாயிகள் விவரங்களுக்கு நன்றி ராபர்ட். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை பெய்து வருவதால் இரும்பு தடுப்பான்கள் மற்றும் சிக்னல் விளக்குகள் விழும் நிலை ஏற்பட்டுள்ளது. இது குறித்த தகவல்களை நமது செய்தியாளர் சந்திரசேகர் வழங்க கேட்கலாம். சந்திரசேகர், இந்த நிலைகளை சீர் செய்வதற்கான பணிகள் நடைபெறுகிறதா? விவரங்கள். நிச்சயமாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நேற்று நள்ளிரவு முதல் மிதமான மழை பெய்து வந்த நிலையில் இன்று காலை 10 மணி அளவில் சுமார் 4 மணி நேரமாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. வெஞ்சம் புயல் காரணமாக தாக்கம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கும் காரணத்திற்காக காலையிலிருந்தே பலத்த காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் ஸ்ரீபெரும்புதூர், சென்னை, பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் வைத்துள்ள அந்த சிக்னல் விளக்குகளும் அந்த இரும்பு தகவல்களும் பலத்த காற்றின் காரணமாக கீழே விழுந்த வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்குள்ளான நிலையில் தற்போது பெய்து வரும் கனமழை காரணமாக அந்த சீர்செய்யும் பணிகள், அந்த போக்குவரத்து துறை காவலர் பணிகளும் அந்த உள்ளாட்சி பணிகளும் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் தொடர்ந்து காஞ்சிபுரம் மாவட்டம் சுற்றுவட்டார பகுதிகளான வாலாஜாபாத், ஸ்ரீபெரும்புத்தூர், உரகடம், வாலாஜாபாத், உத்தரமேரூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தற்போது 4 மணி நேரமாக தொடர்ந்து கனமழையானது பெய்து வருகிறது. மேலும் காஞ்சிபுரம் மாவட்டம் சார்பில் 21 கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு அனைத்து தாழ்வான பகுதியிலும் அதிகாரிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றனர். மேலும் தாழ்வான உள்ள பகுதி அப்புறப்படுத்தப்படையிலும் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சந்திரசேகர். சென்னை NLC போஸ் நகரில் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாலவேல். இது குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிஷா, தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புயல் காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள், அதே நேரத்தில் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பான ஆய்வுப் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார். முதலாவதாக எழிலகத்தில் இருக்கக்கூடிய பேரிடர் மேலாண்மை துறையின் கட்டுப்பாட்டு மையத்தில் ஆய்வு மேற்கொண்ட முதலமைச்சர் தொடர்ந்து சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையிலும் ஆய்வு மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து தற்போது பாரிமுனை நீரேற்று நிலையத்தில் தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு வரக்கூடிய நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உடன் மூத்த அமைச்சர்களும் முதலமைச்சரோடு இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக சென்னை உள்ளிட்ட நகரங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய பெஞ்சல் புயல் தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய ஆய்வு பணிகளை தொடர்ந்து வருகிறார். அந்த வகையில் தற்போது
பாரிமுனையில் இருக்கக்கூடிய நீரேற்று நிலையத்தில் தற்போது முதலமைச்சர் ஆய்வு மேற்கொள்ளக்கூடிய நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதேபோன்று ஏனைய மாவட்டங்களில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாகவும் முதலமைச்சர் மாவட்ட ஆட்சியர்களுடன் கலந்துரையாடினார். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கனமழை உதவிக்கு அதிமுகவினுடைய ராபிட் ரெஸ்பான்ஸ் டீமை அழைக்கலாம் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது தகவல் வெளியிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் அஇஅதிமுக சார்பில் இருக்கக்கூடிய தன்னார்வலர்களை அழைக்கலாம் என்றும் அவர்களுடைய தொலைபேசி எண்களையும் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். புயல் தொடர்பான சிறப்பு நேரலை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு